Hi friends, welcome back to my channel Ms.Scientist and this is Lakshya. இதான் என் ஃபர்ஸ்ட் தமிழ் வீடியோ. அதனால் தமிழில் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஐம் ரியலி சாரி. ஓகே, இன்னைக்கு ஒரு டாபிக் சிங்க்ஹோல். சிங்க்ஹோல்னா என்ன? சிங்க்ஹோல் ஒரு டைப் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர். நேச்சுரல் டிசாஸ்டர்னா என்ன? நேச்சுரல் டிசாஸ்டர்னா இந்த சுனாமி, எர்த்குவேக், அவலான்ச், ஃபாரஸ்ட் ஃபயர் அதெல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர். நேச்சர் நம்மளுக்கு கொடுக்குற அப்படி ப்ராப்ளம்ஸ், அப்படி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா வெதர் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இப்படி டக்குன்னு ஃபயர் வரும், அது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர். இந்த ஃபாரஸ்ட் ஃபயர், எர்த்குவேக்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர் தான். அது மாதிரி சிங்க்ஹோலும் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் தான். ஆனால் நான் சொன்ன திங்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர், சுனாமி, எர்த்குவேக்லாம் அதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா சம்டைம்ஸ் ஏரில் சேஞ்ச் இருக்கும், அனிமல்ஸில் சேஞ்ச் இருக்கும், அப்படி சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஆனால் வந்து சிங்க்ஹோல் அன்ப்ரிடிக்டபிள், ப்ரிடிக்டே பண்ண முடியாது. சிங்க்ஹோல்னா எப்படி இருக்கும்னு தெரிலனா இங்கே நான் 2 ஃபோட்டோ போட போகிறேன். அந்த சிங்க்ஹோல்னால் எப்படி ஃபார்ம் ஆகும்? சிங்க்ஹோல் வந்து லேண்டுக்கு கீழே இருக்கிற பைப்லாம் லீக் ஆகும் போது தான் ஃபார்ம் ஆகும். இன்னொரு வழியும் இருக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு. வந்து இது பாருங்க, இங்கே லேண்ட், ஓகே, இதான் லேண்ட், ஓகே, இதான் லேண்ட், ஓகே. இந்த கிராஸ் ஏரியா தான் லேண்ட், இங்கே இருக்கிற கிராஸ். இப்போ அந்த கிராஸ்க்கு அடியில் இந்த ராக்ஸ் இருக்கு, ஓகே. இது லேண்ட், இது கிராஸ். நோ, இது லேண்ட், இது ஸ்டோன்ஸ், கல், ராக்ஸ். அந்த ஸ்டோன் வந்து லைம் ஸ்டோன், கார்பனேட் ராக், அந்த சால்ட் பெட், அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரிலனா இங்கே ஃபோட்டோ போடுவோம். அப்போ வந்து அந்த இந்த லைம் ஸ்டோன் என்ன ராக்ஸாக தண்ணி டிசால்வ் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து அந்த லைம் ஸ்டோனை ஹிட் பண்ணும் போது அப்படி அப்சார்ப் ஆகி போயிடும், ஓகே. அதனால அந்த லேண்ட் மட்டும்தான் இருக்கும். இது இருந்துச்சுல இந்த லைம் ஸ்டோன் தான் அந்த லேண்டுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுத்துச்சு. ஏன்னா இப்போ இதான் அடியில் இருக்கு, இதான் ஸ்டாண்டு, இது மேலே இருக்குது நிற்கிறதுக்கு. டக்குன்னு அந்த ஸ்டாண்ட் போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்? ஸ்டெபிலிட்டி இல்லாமல் அப்படி டொங்கின்னு விழுந்துரும்ல, கீழே போயிடுவோடனே அந்த ஏரியாவில் மட்டும் ஹோல், ஏன்னா ஒன்றுமே இல்லை அந்த ஏரியாவில். அப்படிதான் சிங்க்ஹோல் ஃபார்ம் ஆகும். அதான் ஒரு சிங்க்ஹோல். சிங்க்ஹோல் வந்து சீக்கிரமாக அப்படி கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ்னா விழுரும், ஓகே. சிங்க்ஹோல் வந்து சீக்கிரமாக அப்படி விழுந்துடும், நல்ல சீக்கிரமாக. ஆல்சோ நிறைய பேர் அந்த சிங்க்ஹோல்குள்ளே விழுந்துடலாம். நிறைய பேருன்னு சொல்லும் போது பீப்புள் மட்டும் இல்லை, ஓகே. அது அந்த பீப்புள் மட்டும் இல்லை, ஓகே. அந்த பீப்புள் இன்க்ளூட்ஸ் vehicles and buildings. அது 3ம் சீக்கிரமாக உள்ளே விழுந்துடலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். மெக்சிகோவில் வந்து ஒரு பெரிய சிங்க்ஹோல், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கு. அந்த ஏரியாவில் ஒரு ஹவுஸ் இருந்துச்சு, அது கூட ஸ்வாலோ பண்ணிடுச்சு. ஃபன் ஃபேக்ட்ஸ், இது நல்ல இன்ட்ரெஸ்டிங் சூப்பராக ஃபேக்ட்ஸ். இதில் 3 ஃபன் ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும் இந்த இதில். 1, எல்லா சிங்க்ஹோலும் பேட் சிங்க்ஹோல் இல்லை, கொஞ்சம் நல்ல சிங்க்ஹோல், சேஃப், ஓகே. அந்த இதெல்லாம் தண்ணியில் இருக்கும், வாட்டர், இந்த ஓஷன் சீஸ் மேலே இருக்கும். சயின்டிஸ்ட்லாம்
அதுக்குள்ளெல்லாம் போய் ஸ்டடி பண்ணி என்ன மோர் திங்ஸ் கண்டுபிடிப்பாங்க அண்டர் வாட்டர் வேர்ல்டில். இப்போ தண்ணின்னு சொன்னால அது வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு லீட் பண்ணுது. 2 சிங்க்ஹோல் வந்து தண்ணிலையும் இருக்கலாம் லேண்ட்லேயும் இருக்கலாம். இது இல்லைன்னா இது. 3 சைனால ஒரு பிளேஸ், அது பேர் ஷியாவோசாய் டியாங்கேங். அது ஒரு ஏரியா சைனால. அந்த அந்த ஷியாவோசாய் டியாங்கேங்ல மோஸ்ட் டீப்பஸ்ட் வேர்ல்ட்லே மோஸ்ட் டீப்பஸ்ட் சிங்க்ஹோல் இருந்துச்சு. அந்த சிங்க்ஹோல் வந்து மோர் தென் 2100 feet. ஆல்சோ இன்னொரு திங் வந்து இந்த இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஸ்கூல்லலாம் இருக்கும்போது நான் ஒரு டாக்குமெண்ட் மேக் பண்ணேன். 2nd grade டாக்குமெண்ட் சிங்க்ஹோல்ஸை பார்த்து. அதில் தான் இந்த மோஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிது. ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஸோ பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஆல்சோ பாய்.